வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோரத்தில் ஓரிடத்துல 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. ஒரே ஒரு இடம் கிராமப்புற பகுதியில், ஒரே ஒரு இடம். மேற்கு தொடர்ச்சி மழை தென் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை காணப்பட்டது. கேரள பகுதியில் மழை. தமிழ்நாட்டிற்குள் இன்று தொடங்குகிறது மழை. எங்கே இன்றைக்கு பார்ப்போம். இன்றைய மழை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இன்றைக்கு மதியம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதி, வால்பாறை பகுதி, தேனி மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, விருதுநகர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, மேலும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கேரள எல்லையோர பகுதிகளில் இன்றைக்கு மழை மதியம் தொடங்கும். அதே வேளையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்லையும் உள்பகுதிகளில் தொடங்கும். கடலோரமும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்தில் கூட ஓரிரு இடங்களில் தொடங்கலாம். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரையில் கூட ஓரிரு இடங்களில் தொடங்கலாம். இன்றைக்கு மதியம் தொடங்கும் மழை மாலையில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட ஓரிரு இடங்களில் மிரட்டலாம். நல்லா புரிஞ்சுங்க வார்த்தையை. மழை பெய்யுன்னு சொல்லலை, மழை வருவது போன்ற ஒரு வானிலையையும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலையும் எங்காவது ஒரு இடத்துல நேற்றைக்கு ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்தில் கொடுத்தது போல ஒரு லேசான மழையை கொடுக்கலாம். ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்தில் நேற்று கொடுத்தது போல. ஆக இன்றைக்கு மழை எங்கே உறுதி? மேற்கு தொடர்ச்சி மழை தென் மாவட்ட பகுதி, ஏன் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கோயம்புத்தூர் மாவட்ட கணவாய் பகுதிகளிலையும் மேற்கு ஓரத்தில் அப்பாச்சி கொண்டன்பது உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மிரட்டல் இருக்கும். கேரளாவில் பெய்யும் மழையை பார்க்கலாம். இன்றைக்குத்தான் 3ஆம் தேதி, இன்றைக்குத்தான் தொடக்கம். இன்றைக்கு மாலை நள்ளிரவு நாளை அதிகாலையில் அது டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து ஒரு மிரட்டலை கொடுக்கும் மாலையில். பிறகு இன்றைய மழை இந்த தென் மாவட்டங்களோடு நிறைவடைஞ்சிரும், மேற்கு தொடர்ச்சி மழையோடு நிறைவடைஞ்சிரும். நாளை சனிக்கிழமை 4ஆம் தேதி மீண்டும் தென் மாவட்டங்களில் தொடங்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களின் அதாவது இந்த தேனி, இன்னும் கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை, அதையும் தாண்டி எங்கள் நீலகிரியிலேருந்துங்க நாளை 4ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதி, பண்ணாரி, சத்தியமங்கலம் மற்றும் பவானி சாகர், அப்படியே புஞ்சை, புளியம்பட்டி மற்றும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், அன்னூர், சிறுமுகை போன்ற பகுதிகள், அப்படியே கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் நாளை 4ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதி, அப்படியே மடத்துக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருமூர்த்தி, ஆழியாறு மற்றும் அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி, இன்னும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திற்கு நாளை உறுதி இடிமின்னலுடன் மழைப்பொழிவு. தேனி மாவட்டத்திற்கு நாளை சனிக்கிழமை இடிமின்னலுடன் மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது. தேனி மற்றும் மதுரை மாவட்டத்தின் தேனி மாவட்ட எல்லையோரம், திண்டுக்கல் மாவட்டத்தின் தேனி மாவட்ட எல்லையோரம், கொடைக்கானல் மலைப்பகுதி, கேரள எல்லையோர கொடைக்கானல் மலைப்பகுதி, விருதுநகர் மாவட்ட பகுதி, தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை 4ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென்கடலோரம் டெல்டாவிற்குள்ளும் நாளை மாலை, இரவு, நாளை மறுதினம் அதிகாலைக்குள் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைக்குள் டெல்டாவிற்குள் மழை வந்துடும். இடிமின்னல் மழை பரவலாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழை இருக்காது. எப்படி அமையுன்னு சொல்கிறேன் கேளுங்க. வரும் மழை அது உங்களுக்கு பெஞ்சிட்டு பக்கத்து ஊரை ஒதுக்கலாம், அல்லது பக்கத்து ஊரில் பெஞ்சிட்டு உங்களை ஒதுக்கலாம். ஆனால் மழை வருவதை உணர்வீர்கள். இடி மின்னல் மற்றும் அதாவது மின்னலை பார்ப்பீர்கள், இடி சத்தத்தை கேட்பீர்கள், மிரட்டலை கொடுக்கும். பிறகு உங்கள் ஊரிலேயே பெய்தது நீங்கள் உணரலாம். அல்லது பக்கத்து ஊரில் பெய்ததாக தகவல் உங்களுக்கு என் வழியாக கிடைக்கலாம் அல்லது பிறர் வழியாக கிடைக்கலாம்.
இப்படித்தான் வானிலை இருக்கும். நாளை சனிக்கிழமை தொடங்கும் மழை, ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்பகுதிகளுக்கும் அப்படியே வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும், அப்படி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு, அப்படியே பார்த்தீங்கன்னா சற்று உள்ளேயும் சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும், அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் இங்கே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை தெரிகிறது. ஒதுக்கி தான் பெய்யும். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் அது திருச்சி மாவட்டத்தின் மாநகர பகுதி, திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகள் கொஞ்சம் தாமதமாக நள்ளிரவிலே வரும். மாலைக்கு பிறகு முன்னிரவு, நள்ளிரவு, அதிகாலைக்குள் வரும் கடலோரத்திற்கு. அது அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கும். பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னை, அதாவது 5ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 6ஆம் தேதி அதிகாலை அது வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, கடலூர் கடலோரம், மயிலாடுதுறை வடக்கு பகுதி எல்லாமே, அதே போல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கும் 5ஆம் தேதி கொடுத்துவிடும். 6ஆம் தேதி மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாளை விட 5 பரவலாகும். 5, 6, 7, 8 தான் நல்ல மழை காத்திருக்கு. அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. வெப்பம் தனியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, அச்சப்படாதீங்க. நிறைய பேர் நேற்றைக்கு நிறைய கேள்விகள், ஒரு அச்ச உணர்வோட 40 டிகிரிக்கு வெப்பம் போயிருமா, அப்படியா, அது எல்லினோ வந்துருச்சாமே, இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு அச்ச உணர்வோடு என்கிட்ட கேட்டிங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று 40 டிகிரிங்கிறது எவ்வளோ தெரியுமா? 38 என்பது 100, 39 என்பது 102, 40 என்பது 104, 104 டிகிரி வரைக்கும் போகும். 104 தாண்டாது. அப்படி 105 போனால் ஏதேனும் ஒரு ஊரில் மட்டும் 105 பதிவாகும். பெரும்பாலும் 104க்குள்ளேயே இருக்கும். 100, 101, 102, 103க்குள்ளே இருக்கும். அதுவும் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊருக்கும் கிடையாது. அந்த நிலை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ 100, 101, 102க்குள்ளே தான் இருக்கும். அதுவும் டெல்டா மாவட்டங்கள், கிழக்கு கடலோர பகுதிகளுக்கெல்லாம் அவ்வளவு இல்லை. 96, 97, 98 டிகிரி ஃபாரன்ஹீட் தான். தயவுசு புரிஞ்சுக்கிங்க. நாம் அதாவது ஒரு வெப்பநிலை மானி எப்படி கணக்கிடணும்னா, ஒரு வெப்பநிலை மானியை அறை வெப்பநிலையிலோ அல்லது வெளியிலையோ டக்குன்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அங்கேயே வெயில்லையோ களத்துலையே போட்டு வெயிலையே வச்சுருந்தீங்கன்னா வெப்பநிலை மானியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். சூடு ஏறிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் டேங்கில் இருக்கிற தண்ணி ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், நேரம் ஆக ஆக வெயிலடிக்க அந்த டேங்க் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருது இல்லையா? ஆகவே அப்படித்தான் உயரும். வெப்பநிலை மானியை கணக்கிடுதல் என்பது, ஒரு வெப்பநிலை மானியை எடுத்து அப்படியே ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா எவ்வளோ வெப்பம் இருக்கோ அதான். வெயிலான இடத்துல வைக்கக்கூடாது. வெப்பம் எப்படி இருக்குது, வெப்பநிலை எப்படி இருக்குது, சூடு வெயில் எவ்வளோ நேரம் அடித்தா எவ்வளோ உயருது, எவ்வளோ சூடு ஏறுது இந்த வெப்பநிலை மானி அப்படின்னு பார்க்குறதெல்லாம் வெப்பநிலை. புரிஞ்சுங்களா? ஆகவே பிடிச்சிருக்கும். ஒரு தரையில் சூடு ஏறிட்டே இருக்கும், அதில் போய் வெப்பநிலை மானியை வச்சா கடுமையாக காட்டும். அப்படி வெப்பநிலை மானியை பார்க்கக்கூடாது. ஒரு வெப்பநிலை மானியை எடுத்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன காமிக்குதோ அதுதான் சரி. அது பெரும்பாலும் வெயிலையே தொடர்ந்து வைக்கக்கூடாது. அப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டெம்பரேச்சர் பெரும்பாலும் அப்படித்தான் கணக்கிட வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே வரக்கூடிய நாட்களில் வெப்பம் குறையத்தான் செய்யும். ஒரு இடங்களில் 101, 102 போனாலும் அது எங்கெங்கன்னு இருக்கும்னா, பாளையங்கோட்டை, விருதுநகர், கோவில்பட்டி, சிவகாசி மற்றும் கரூர், அரவக்குறிச்சி மற்றும் தாராபுரம், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர், அதே போல் கரூர் பரமத்தி, அதே போல் வேலூர். அதுக்கடுத்து வேலூர்லாம் ஏப்ரல் மாதம் 2வது வாரத்திலேருந்து உயரும். ஆகவே இப்படி வெப்பம் உயர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் உயரும். அதுவும் அந்த 2-2:30 மணிக்கு கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். உச்சபட்ச வெப்பம் 2 to 4, 2:30 to 4:30 இந்த நேரத்தில் தான் உச்சபட்ச வெப்பம் இருக்கும் என்பதையும், அதிக வெப்பமாக நீங்கள் உணர்ந்தாலும் உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்கும் என்பதையும், வரக்கூடிய நாட்களில் மழை, இடிமின்னல் மழை, மாலை இரவு மழை தமிழ்நாட்டிலே 12ஆம் தேதி வரை இருக்குது. இதில் 5, 6, 7, 8 சற்று கூடுதல் பரப்பில் இருக்கிறது. 9, 10, 3ஆம் தேதி 4ஆம் தேதி போல் இருக்கும். அதாவது இன்று நாளை போல் இருக்கும். அதாவது தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் 9, 10 இருக்கும்.
ஆனால் வரக்கூடிய நாட்களிலே அதாவது 5, 6, 7, 8 நல்ல மழைப்பிடிப்பு பெரும்பாலான மாவட்டங்களில் ஒதுக்கி கொடுக்கும். ஒதுக்கி இருக்கிற இடங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்கள்லையோ அல்லது வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்லேயே கொடுக்கும் என்பதையும், அதற்கு பிறகும் வெப்பம் அளவாகத்தான் இருக்கும் என்பதையும், சூரியனின் குத்துக்கதிர் வந்தாலும் தென்கிழக்கு திசை காற்று கடற்காற்று உள்ளே நுழைய இருக்கிறது, வலுவாக நுழைய இருக்கிறது. வேகமாக அதாவது மெல்ல நுழையும் காற்று இருந்தால்தான் வெப்பமடைந்து ரொம்ப புழுக்கத்தை கொடுக்கும். ஆகவே 2வது 3வது வாரத்திலெல்லாம் தேர்தலுக்கு முன்பெல்லாம் பெரிய வெயில் கிடையாது. ஈரோடு மற்றும் அரவக்குறிச்சி இந்த பகுதிக்கு மட்டும்தான். அதே போல் கரூர் பரமத்தி இந்த பகுதியும் மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சூரியன் குத்துக்கதிர் வரக்கூடிய உள் பகுதிகளில் மட்டும், ஏன்னா மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் வெப்பமடைந்து உள்ளே போகும்பொழுது கொஞ்சம் உள்ளே மட்டும் கொடுக்கும். அதுவும் இந்த 2:30 to 4:30 அந்த நேரம் மட்டும். கடலோரம்லாம் அளவாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு இன்று தென் மாவட்டங்கள், நாளை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, நாளை உள்பகுதி கடலோரம் டெல்டாவிற்கு 5ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் 5, 6, 7, 8 என்பதையும் ஒதுக்கி ஆங்காங்கே என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. மழை ஒரு இடத்துல உறுதியாக தொடர்ந்து பெய்யாது. ஆனால் சில இடங்களில் பெய்யும் மழை 5 சென்டிமீட்டர் வரை கூட சில இடத்துல பெய்யலாம். ஒரே இடத்துல குவித்து கொட்டும். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஊரை ஒதுக்கலாம் என்ற நினைவுடன் தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நாட்கள் நெருங்கட்டும். அன்றைக்கு முற்பகலில் அன்றைக்கு மாலை பெய்யக்கூடிய மழைப்பொழிவை துல்லியமாக அறிவிக்கலாம் என்பதையும் தொடர்ந்து இணைந்திருக்கவும் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.